சிகித்வஜன் அப்படின்ற மன்னர் ஒரு நாட்டை ஆண்டுட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியினால அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்பா பசுமையா இருந்தது. இப்படிப்பட்ட மன்னருக்கு சௌடாலா அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. நிறைய தான தர்மங்கள், நற்பண்புகள், வீரம், பக்தின்னு ரொம்ப தனித்துவமா அவங்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனா காலங்கள் போக போக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இளமை எண்ணங்கள் போய் முதுமை எண்ணங்கள் வந்த மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்தது. அதனால அவங்களுடைய வாழ்க்கைய பகுத்தறிவுல செலுத்தினாங்க. அவங்க ஆன்மாவை தியானத்துல ஈடுபடுத்தினாங்க. ஆத்ம ஞானம் அடையணும் அப்படின்றது அவங்களுடைய பெரிய குறிக்கோளா இருந்தது. நான் அப்படின்னா என்ன? இந்த உடல் நானா? இந்த புலன்கள் நானா? இந்த மனம், புத்தி, போட்டி, பொறாமை, காமம், ஆசை இதெல்லாம் நானா அப்படின்னு ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு ஒன்னா ஆராயும் போது இது எதுவுமே நான் கிடையாது, இது எல்லாத்துக்குமே அடிப்படையான தூய உணர்வு தான் உண்மையான நான் அப்படின்றத உணர்றதுதான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை தான் சூடலாவும் சிகித்வஜனும் தேடி தியானத்துல ஈடுபடுறாங்க. நிறைய அறிஞர்கள், மேதைகள் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, சிகித்வஜன் மன்னருக்கு முன்னாடியே சூடலாவால சீக்கிரமே ஆத்ம ஞானத்தை அடைய முடிஞ்சது. அதனுடைய பிரதிபலிப்பா அவளுடைய முகத்துல அவ்வளவு தேஜஸ் தெரிஞ்சது. பிரகாசமா மின்னுனா. மன்னர் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய முகம் எப்படி இவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னு கேட்க, சூடலா ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்றா. ஆனா மன்னரால அதை ஏத்துக்கவே முடியல. ஏளனமா சிரிக்கிறாரு. நீ இந்த அரண்மனையில இருக்க, விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்க, உனக்குன்னு இத்தனை பணியாட்கள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறப்போ உன்னால எப்படி ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்கவும் அந்த நேரத்துல சூடலாவுக்கு கோபம் வரல. எப்படியாவது மன்னரை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி தனக்கு பறக்கும் சக்தியை உருவாக்கி மன்னர் முன்னாடி பறந்து காட்டினான். மன்னருக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியம். எப்படி இவளுக்கு இந்த மாதிரியான சக்தி கிடைச்சது? இவ உண்மையிலேயே ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டாளா? நம்மளால மட்டும் ஏன் அடைய முடியல அப்படிங்கிற வேதனையிலேயே அன்னைக்கு இரவு போய் படுக்கிறாரு. சூடலாவும் மன்னர் பக்கத்துல போய் படுத்திருக்கா. அன்னைக்கு இரவு முழுவதும் அவருக்கு ஒரே நினைப்பு, நம்ம எப்படியாவது ஆத்ம ஞானத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. சூடலா கிட்ட கூட சொல்லாம நடு இரவு நேரத்துல மன்னர் தன்னுடைய ராஜ உடைய துறந்து வனவாசத்துக்கு போறதுக்கான சாதாரண உடைய அணிஞ்சிட்டு நடு இரவு நேரத்துல கிளம்பி போறாரு. போறப்போ அவருக்குள்ள ஒரே ஒரு நினைப்பு தான், நம்ம எப்படியாவது ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடணும்ன்ற நினைப்பிலே போறாரு. சூடாலா எழுந்து பாக்குறப்போ தம் பக்கத்துல மன்னர் இல்ல. அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறா. அவளுக்கு தான் பறக்கும் சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிட்டு வானுயர பறக்கிறா. மலையில உள்ள காட்டு பக்கமா பறந்து போறப்போ தன்னுடைய கணவனை பாக்குறா. தறி உடை அணிஞ்சு ரொம்ப சாதாரணமான தோற்றத்தோட அவர் மலைப்பாதைகள்ல ஏறி போறத பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது ஆத்ம ஞானத்தை தேடி அலைறாரு அப்படின்ற விஷயம். சரி, இப்போ நாம அவரை தொந்தரவு பண்ண வேணாம், ஆத்ம ஞானத்தை அவர் அடையட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலான்னு மறுபடியும் அரண்மனைக்கு போய்